பெரியபாளையம் அருகே ஏரிக்கரை ஓரம் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடந்த நிலையில் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் ஏரிக்கரையோரம் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக பெரியபாளையம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை ஆய்வு செய்ததில் ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் உயிரிழந்தது யார் என்பதை கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து யாரேனும் அடித்து கொலை செய்து வீசி சென்றனரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் மூளைச்சாவு அடைந்த வாலிபரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் அவரது உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் மேலமடம் பகுதியைச் சேர்ந்த ஆதிமுத்து என்பவரின் 21 வயது மகன் தனசிங் கடந்த 27ஆம் தேதி விபத்தில் சிக்கி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மூளைச்சாவடைந்தார். தொடர்ந்து அவரின் உறவினர்கள் தாமாக முன்வந்து தனசிங்கின் உடல் உறுப்புகளை தானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தனசிங் உடலுக்கு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், மருத்துவமனை முதல்வர் சிவக்குமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உடலை நல்லடக்கம் செய்ய அனுப்பி வைத்தனர். தென்காசி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய வலியுறுத்தி பெண்கள் காலிக்குடங்களுடன் நகராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி நகராட்சிக்குட்பட்ட மலையான் தெரு பகுதியில் மாதம் 2 முறை மட்டுமே வழங்கப்படும் குடிநீரானது மிக குறைந்த நேரம் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் இதுகுறித்து புகார் அளிக்கும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் காலி குடங்களுடன் தங்கள் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து பேரணியாக வலம் வந்து நகராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்கள் பகுதிகளில் தொடர்ந்து நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய வேண்டும், அதுவரை தென்காசி நகராட்சியிலிருந்து வெளியேறுவது இல்லை என கூறி அடுப்பு மற்றும் பாத்திரங்களுடன் உணவு சமைத்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் எங்க உற்பத்தி பண்ணதும், எங்க இருந்து கொண்டு வரோம், எப்படி டெலிவரி பண்ணதும், இதை எதுவுமே ஆய்வு பண்ணாம இவங்க அலுவலகத்தில் இருந்து கொண்டு முக்கியமான வேலைகளை மட்டும், அதாவது அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய எந்த பணிகளுமே பார்க்கல. மிக சிறப்பான ஊர் தென்காசி ஊர். கிட்டத்தட்ட குற்றாலம் தண்ணி இருக்கு, தாமிரபரணி இருக்கு. எந்த ஊர்லயுமே 2 ஸ்கீம் கிடையாது. இந்த ஊர்ல 2 ஸ்கீம் இருந்தும் 15 நாளுக்கு ஒருக்க குடிநீர் விழுந்தாங்க. இவங்களுடைய நிர்வாக ஃபெயிலியர் தான். இவங்களுடைய நிர்வாக ஃபெயிலியர் காரணமாகத்தான் இந்த மாதிரி நடக்கு. இன்னைக்கு சூழ்நிலைக்கு மலையாந்தேறு பகுதிக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வரைக்கும் இந்த இடத்துல இருந்து யாருமே போறதில்ல. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க தமிழக முதலமைச்சர் வருகை புரிந்துள்ள நிலையில் 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரியில் நடுக்கடலில் அமைந்துள்ள 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் இன்றும் நாளையும் 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்த வெள்ளி விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதனையொட்டி கடலோர பகுதிகளிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரிக்குள் வரும் அனைத்து நுழைவாயில்களும் சீல் வைக்கப்பட்டு வாகன சோதனை நடந்து வருகிறது. மேலும் கன்னியாகுமரி நகர் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கடலூரில் நடைபெற்ற புதுமை பெண் திட்ட விரிவாக்க தொடக்க விழாவில் அமைச்சர்கள் பங்கேற்று திட்டத்தின் வங்கி அட்டையை மாணவிகளுக்கு வழங்கினர். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்ட விரிவாக்க தொடக்க விழா கடலூர் புனித அன்னாள் மகளிர் அரசு உதவி பெறும் பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி.பி. ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு புதுமை பெண் திட்டத்தின் வங்கி அட்டையை மாணவிகளுக்கு வழங்கினர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கடலூர் மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்கு புதிய காலணி தொழிற்சாலை, கப்பல் கட்டும் தொழிற்சாலை போன்றவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் புதிய துறைமுகம் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செதுக்கரை பகுதியைச் சேர்ந்த மக்கள் இலவச வீட்டுமனை பட்டாக்களுக்கு ஆன்லைனில் பட்டா கேட்டு பொதுமக்கள் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தினர். அப்பொழுது வட்டாட்சியர் அலுவலகத்திலேயே சமையல் பணியினை மேற்கொண்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் மற்றும் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். மேலும் ஆன்லைனில் பட்டா பதிவேற்றம் செய்ய பணிகள் மேற்கொள்ளப்படும் என வருவாய்த்துறையினர் உறுதியளித்ததன் பேரில் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தூத்துக்குடியில் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளிகளில் படித்துள்ள மாணவிகளுக்கு மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் வகையில் தற்போது விரிவுபடுத்தப்படுகிறது. இத்திட்ட தொடக்க விழா தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்க பணிகளை தொடக்கி வைத்தார். இதன் மூலம் தமிழகம் முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேர்ந்துள்ள 75,028 மாணவியர் பயனடைவர். தாராபுரம் அருகே பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது ரெட் டாக்ஸி கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பவானி கூடக்கரையைச் சேர்ந்த பக்தர்கள் பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழா நெருங்கும் நிலையில் பாத யாத்திரை சென்றுள்ளனர். அப்போது தாராபுரம் புறவழிச்சாலை வழியாக வரப்பாளையம் என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த போது பின்புறம் வந்த வாடகை கார் ஒன்று பக்தர்கள் மீது மோதியுள்ளது. இதில் ஈரோடு பவானி கூடக்கரையைச் சேர்ந்த ராமன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இதில் 5 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வாடகை கார் ஓட்டுநரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சங்கராபுரத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு 12ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1953, 1954ஆம் கல்வி ஆண்டில் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் சந்திப்பு சங்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 40 ஆண்டுகளுக்கு பின்பு தங்கள் குடும்பத்துடன் ஏராளமானோர் பங்கேற்று தங்களின் பள்ளிக்கால அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் அமர்ந்து உணவு உண்ணக்கூடும் வகையில் பெஞ்ச் உள்ளிட்ட நவீன உணவு கூடம் மற்றும் மாணவர்கள் இருசக்கர வாகனம் நிறுத்துவதற்கு மேற்கூரையுடன் வாகன நிறுத்தம் என 12 லட்சம் மதிப்பில் அமைத்து கொடுத்தனர். மேலும் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் ஊட்டிக் கொண்டும் தங்களது நினைவுகளை பரிமாறிக்கொண்டும் நினைவு கூறும் வகையில் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். குடியிருப்பு பகுதியில் செங்கல் சூளை புகையால் பொதுமக்கள் கடும் அவதியடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் வடமலை ராஜாபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் உள்ளன. இங்கு அச்சில் வார்க்கப்பட்ட ஈரமான செங்கல் துண்டுகளை சூளையில் அடுக்கி விறகு வைத்து எரித்து சுட்ட செங்கல் உற்பத்தி செய்யப்படுகிறது. செங்கல் சூளையில் பற்ற வைக்கப்பட்ட தீ பெரும் புகையுடன் எரிவதால் அப்பகுதியில் புகை மண்டலம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் இரவு நேரத்தில் வீடுகளில் தூங்க முடியாமல் அப்பகுதி மக்கள் அவதிப்படுகின்றனர். மேலும் கால்நடைகள் புகையால் இறந்து விடுவதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு சூளைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.